வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. இந்தியன் உமன்ஸ் vs வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் செகண்ட் ODI பரோடா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல இந்தியன் உமன்ஸ் 150 ரன்ஸ் வித்தியாசத்துல காம்ப்ரஹென்சிவா வின் பண்ணிட்டாங்க. சீரிஸையும் 2-0 வின் பண்ணிட்டாங்க. ஸ்டில் ஒன் மேட்ச் டு கோ அண்ட் இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. 358 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ODI விட இன்னுமே பெட்டரா பேட்டிங் லைனை பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஹியூஜ் கிரெடிட் டு ஹர்லின் டியோல். நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் 100 அடிச்சாங்க. 115 ரன்ஸ். இது அவங்களோட மேடின் ODI 100. சோ ஹர்லின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்టిక్యులர் ODI டீமுக்கு எவ்வளவு க்ரூஷியலா வந்து அமையறாங்க பாருங்க. அட் தி சேம் டைம் சூப்பர் நாக் ஃப்ரம் சிட்டி மந்தனா another 50 unfortunately ரன் அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் பெத்திகா ராவல் பத்தி கண்டிப்பா நிறைய பாராட்டுகள் நம்ம சொல்லி ஆனோம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாட்டம் யூஸ் பண்ணி டெபியூல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஆனா இந்த ஒரு பர்టిక్యులர் ODIல டெக்னிக்கை சின்னதா ஆல்டர் பண்ணி சூப்பரா ஒரு நாக் விளையாடுனாங்க. 76 ரன்ஸ் பிளஸ் ஆஃப் ஸ்பின்னும் போறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயரா அமைவாங்க போல இருக்கு இந்தியா ஃபியூச்சர்ல. அண்ட் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சூப்பர் நாக் another 50. அவங்க என்னைக்குமே அந்த ஒரு சூப்பர் ஃபினிஷ் கொடுப்பாங்க. அவங்களும் பிரிட்டா கோஷும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்தவரைக்கும் ஹேலே மேத்யூஸ் சூப்பரா 100 அடிச்சாங்க சேசிங்ல. மத்தபடி எல்லா பேட்ஸ்மேனும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. இந்தியாக்கு பிக் ஆஃப் த பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டா பிரியா மிஸ்ரா சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன்ஷிப்பும் சரி, அட் த சேம் டைம் வெஸ்ட் இண்டீஸோட ஃபீல்டிங்கும் சரி படு மட்டமா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். இந்தியா டாமினன்ஸ் வேற லெவல்.